தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருள் காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வருகின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளின் மாலை பொழுதிலும் இறை பிரசன்னம் விளங்குகின்ற பரிசுத்த தேவாலயத்திலே கூடி உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஸ்லாக்கியம் தருகிறீர். நன்றி சொல்லுகின்றோம். தொழுகையின் ஆரம்ப பகுதியாக தெய்வ சமூகத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது உம்முடைய அருள் பிரசன்னத்தால் எங்கள் அனைவரையும் கடவுள் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 13வது பாடல். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம்.
27வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற பாடல். 27வது பாடலை இணைந்து பாடுவோம். என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளி
தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடல் புத்தகத்திலே 43வது பாடல். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற பாடல். 43வது பாடலை இணைந்து பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரந்தி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கிப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. கல்வாரியின்
இதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 60வது பாடல். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா என்ற பாடல். 60வது பாடல். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே
நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மாலை பொழுதற்காக மறுபடியுமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய தெய்வ சமூகத்திலே உம் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக ஒருமைத்து தெய்வ சமூகத்திலே கூடி வரும்படி ஆண்டவர் தந்திருக்கின்ற சிலாக்கியத்திற்காக, விசேஷமாக இந்த அருள் காலத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். தாகத்தோடு ஆண்டவருடைய பிரகாரங்களிலே கடந்து வந்திருக்கிறோம். வாஞ்சையோடு உம்மண்டையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே உம்முடைய அருள் பிரசன்னத்தை தொடர்ந்து அனுபவிக்கவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தவும் இத்தொழுகை வழி ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற கடவுளின் வார்த்தைகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டோருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 125வது பாடலை பாடுவோம். மரிக்கும் மீட்பர் ஆவியும் வதைக்கப்பட்ட தேகமும் என்ற பாடல். ஞான பாடல் 125.
சபையார் அமருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 1 முதல் அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்டபோது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பெலனில்லாமற் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடுச்சீலையாக்குகிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளக்கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறைகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதற்காக மறுபடியுமாக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படி அனுதின வாழ்விலே அவ்விதமான அனுபவங்களையும் ஸ்லாக்கியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த தபசு காலத்திலே இச்சிறப்பு தொழுகையிலே கூடி வரும்படி ஆண்டவர் அருள் தந்தீர். உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுதும் எங்கள் வாழ்வு ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே புடமிடப்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய திருவசனங்களால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஜீவிதம் செய்ய தொடர்ந்து இந்த நோன்பு காலங்களில் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள பிதாவே,
திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகின்ற அனைத்து தொழுகைகளையும், விசேஷமாக இந்த லந்துக்கால சிறப்பு ஆராதனைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே கூடி ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் தியானித்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு இறை சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து இவ்விதமாக கர்த்தருடைய வீட்டாராக நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமான சூழ்நிலைகளினாலே நாங்கள் வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலிருந்து, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலிருந்து அநேகர் அயல் நாடுகளிலே, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளின் பகுதிகளிலே பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக பல்வேறு சூழ்நிலைகளில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும் அனுதினமும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அங்கு காணப்படுகின்ற அசாதாரணமான பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கி போர் அபாயங்கள் மாறி கர்த்தருடைய மட்டற்ற கிருபையினாலே ஆண்டவரை இயல்பு நிலைக்கு திரும்பவும் அமைதியும் சமாதானமும் உண்டாகவும் தேவரீர் அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு காணப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பற்பல வியாதிகளினாலே பாரப்படுகின்ற உமது பிள்ளைகளையும் உம்முடைய மனதுருக்கமுள்ள கரம் நீட்டி தொட்டு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். வியாதிகள் நீங்கி சுகமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். விசேஷமாக எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, இந்த நாட்களில் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தேர்வு காலங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டிறுதி தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து உம்முடைய அனுக்கிரகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து சிறப்பாக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். வயோதிபத்தின் பலவீனத்தினால் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்ற எங்கள் குடும்பங்களில் உள்ள மூத்த பெற்றோரை நினைத்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, பலவீனத்திலே பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படி உம்முடைய பலத்தை ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்விலே விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் தம் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ சமூகத்திலிருந்து நாங்கள் கேட்கின்ற கடவுளுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அருள் தாரும். மீதியான வேளைகளிலும் ஆண்டவருடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அனுதினமும் எங்களோடு பேசுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து வாழும்படியாய் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை ஆற்றல் படுத்துகின்றீர். உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நாங்கள் திறந்த உள்ளத்தோடு வார்த்தைகளை தியானிக்கவும், எங்களை அந்த வார்த்தைகளினூடே ஆய்வு செய்யவும், உம்மோடு இணைந்து வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆம். தவக்காலத்திலே இந்த புதன்கிழமையிலே நாம் சிந்திப்பதற்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் அன்புக்காக துன்புறும் பணியாளர்.
அன்புக்காக துன்புறும் பணியாளர். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருவசனம் வாசிக்க கேட்ட ஏசாயா இறைவாக்கினரின் நூல் 50வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்டபோது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். உலகத்தை நாம் மனதிலே கொள்ளுவோம். கடவுள் படைக்கப்பட்ட மனுக்குலம். கடவுள் யார் என்று சிந்திக்கின்ற பொழுது ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்குகின்றார். சர்வ வல்லமை படைத்த கடவுளாக இருக்கின்றார். கடவுளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மனிதர்கள் ஆற்றல் இல்லாதவர்களே. ஒருவேளை நாம் சொல்லிக்கொள்ளலாம், எனக்கு நல்ல சரீர ஆரோக்கியம் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் கடவுள் தந்திருக்கிறார், ஞானம் இருக்கிறது என்றெல்லாம். கடவுளுக்கு முன்பாக நாம் ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறோம், வழி தவறி போகிறவர்களாக இருக்கிறோம். சாத்தான் நம்மை வஞ்சித்து திசை திருப்புகின்ற பொழுது நாம் ஒரே நிலையிலே நிற்க இயலாதவர்களாக, கடவுளோடு இருக்கிறோம் என்று சொல்லியும் கூட வழி தவறி போகிறவர்களாக இருக்கிறோம். பல வேளைகளிலே கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் பரம தந்தையாகிய கடவுளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏசாயா 1வது அதிகாரத்திலே 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனம் எவ்விதமாய் பின்வாங்கி போனது, கடவுளை விட்டு தூரம் சென்றது என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகின்றார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எந்த நிலையிலே மக்கள் வழிதப்பி போகிறார்கள் என்பதை மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். மிருகங்கள் கூட எஜமானோடு பற்றுதலோடு இருக்கிறது. ஆனால் படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனுக்குலம் கடவுளை விட்டு தூரம் சென்று விடுகின்றது என்று அவர் சொல்லுகின்றார். ஏதேன் தோட்டத்து நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு. ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அமர்த்தி இவற்றையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எல்லா உரிமையையும் கொடுக்கின்றார். ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கின்றார், தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கலாகாது என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் சாத்தான் அவர்களை வஞ்சிக்கின்ற பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறி அவர்கள் போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய பகுதி அவ்விதமாய் மனுக்குலம் வாழுகின்ற நிலையை உணர்த்துகின்ற ஒரு பகுதி. வாழ்க்கையிலே கடவுளை விட்டு நாம் எங்கெங்கெல்லாம் விலகிச் செல்லுகிறோம் என்பதை உணர்த்துகின்ற பகுதியாக இருக்கிறது. 3 குறிப்புகளை சுருக்கமாக நான் உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவதாக, சோரம் போகின்ற இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற பொழுது யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் பின் வம்சத்தார் என்று சொல்லலாம். அவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார். ஆனால் அவர்களும் சோரம் போகிறார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே, சுய விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பதினாலே பாபிலோனுக்கு அடிமை ஆகின்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா 48வது அதிகாரம் 20வது வசனத்திலே கடவுள் அவர்களுக்கு உரைக்கின்றார்.
பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகி யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். பாபிலோனை விட்டு புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் பாபிலோனில் நன்மை கிடைக்கின்ற பொழுது அந்த நன்மையே போதும் என்று இருக்கிறீர்கள். ஆனால் அது அந்நிய தேசம், அந்நிய தேவர்களை வழிபடுகின்ற தேசம். அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் வாழுகின்றார்கள். ஆகவே அங்கிருந்து புறப்படுங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஓசியா 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே உருவகமாக கடவுள் ஓசியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகின்ற பகுதியை நாம் அங்கே வாசிக்கின்றோம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அப்படி என்றால் நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு அவருடைய நிலைமையை விளக்கும்படியாக சோர ஸ்திரீயை நீ விவாகம் பண்ணு என்று சொல்லுகின்றார். சோரம் போன பிள்ளைகளை நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லுகின்றார். சோரம் என்று சொல்லுகின்ற பொழுது உறவு நிலை மாறி வாழுகின்ற மக்கள், கற்பு தவறி வாழுகின்ற மக்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அப்படி என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் கடவுளோடு இணைந்திருக்கின்ற நிலையை விட்டு அந்நிய தேவர்களை வழிபட்டு அவர்கள் வாழுகின்ற ஒரு நிலை. வேதத்திலே விபச்சாரம், வேசித்தனம், மாம்சீகத்திலே சொல்லப்பட்டாலும் இத்தகைய நிலையை குறிப்பதற்கும் அதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றது. கடவுளை விட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபடுகின்ற பொழுது விபச்சார சந்ததியார் என்று சொல்லப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வேசி என்றே சொல்லப்படுகின்றது. ஆக இங்கே சோரம் போன நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் இங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளிடம் வைக்க வேண்டிய உறவை, கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டிய நிலையை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களுக்கு, உலகத்தின் நிலைகளிலே சர்வைவலுக்காக எதையும் செய்யலாம் என்று வாழுகின்ற ஒரு நிலை அங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே ஏசாயா 50வது அதிகாரத்திலே அதைத்தான் கடவுள் சொல்லுகின்றார். நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? கடவுள் அனுப்பவில்லை. அவர் அனுப்பாதபடியினாலே கேட்கிறார். அவர்கள் விலகி போனார்கள். தாய் என்று சொல்லுகின்ற பொழுது உருவகப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் முதியவர்கள் எப்படி கடவுளை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுகின்றார், எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன், நான் என்னுடைய ஆதாயத்திற்கா உங்களை பாபிலோனுக்கு விற்று போட்டேன் என்று கேட்கின்றார். கேட்டுவிட்டு தான் கடவுள் சொல்லுகின்றார், உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள், நீங்கள் கடவுளை விட்டு சோரம் போனபடியினால் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், அனுப்பப்பட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அக்கிரம சிந்தையோடு அக்கிரமம் செய்கிறவர்களாக, கடவுளுடைய கற்பனைகளை மீறுகிறவர்களாய் வாழுகிறபடியினாலே நீங்கள் சோரம் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, வேதனைப்படுகின்ற ஆண்டவர். இப்படி தன்னை விட்டு தன்னுடைய ஜனம் விலகி சென்ற பொழுது ஆண்டவர் வேதனை உறுகின்றவராக இருக்கின்றார். 2வது வசனம், நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? கடவுள் தேடி வருகின்ற பொழுது கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு ஒருவரும் இல்லை. மார்க்கு நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கின்றோம், மனுஷகுமாரன் சொல்லுகின்ற பொழுது மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகின்றார். இங்கே கடவுள் தான் படைத்த மனுக்குலத்தை தேடி வருகின்ற பொழுது ஒருவரும் இல்லாமற் போனது என்ன, வெற்றிடமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். நான் நினைத்து வந்தது ஒன்று, ஆனால் உங்களை காணவில்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று வினா எழுப்புகின்றார். தோட்டத்திலே தான் படைத்த மனிதனை பார்க்கும்படியாய் கடவுள் வருகின்றார். அவன் ஒளிந்து கொள்ளுகின்றான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று வினாவுகின்ற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அங்கே கேட்கிறோம். அப்படி என்றால் இங்கே நான் தேடி வருகின்ற பொழுது உங்களை காணவில்லை, எனக்கு மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன
என்று ஆண்டவர் தன்னுடைய வேதனையை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார். அதன் அடுத்த பகுதியிலே, நான் ஆற்றல் இல்லாத தெய்வன் என்று நினைத்தீர்களோ என்ற வினாவிற்கு விடையாக சொல்லுகின்றார். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றேன். செங்கடலின் நிகழ்வை இங்கே சுட்டி காட்டுகின்றார். கடல் தண்ணீர் இல்லாமல் வற்றி போகிறது. நான் அப்படி தண்ணீர் மதில் போல நிற்பதற்கு ஆற்றல் படைத்தவராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை நாடி செல்லுகின்றீர்கள். எல்லா தேவர்களுக்கும் பெரியவராக இருக்கிற கடவுளை மறந்து பிற தெய்வங்களை தேடி ஓடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். வேதனைப்படுகின்ற இறைவன். யோனா தீர்க்கதரிசியின் நூல் 4வது அதிகாரத்திலே கடவுளுடைய வேதனையை நாம் வாசிக்கிறோம். 10-11 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. யோனாவினுடைய உள்ளத்தை படம் பிடித்து காட்டிவிட்டு சொல்லுகிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அப்படி என்றால் மக்கள் கடவுளை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது, மக்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது, மக்கள் சோரம் போகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற ஆண்டவர் என்பதை அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். யோனாவுக்கு உணர்வையும் ஏற்படுத்துகின்றார். நீ ஒரு ஆமணக்கு செடிக்காய் பரிதபிக்கிறாய். நீ நடாதது, நீ தங்கியிருந்த இடத்திலே ஒரு ராத்திரியிலே முளைத்தது, அதை பூச்சி அரித்த போது நீ வேதனைப்படுகிறாய். நான் படைத்த 120,000 பேருக்கும் அதிகமான மக்கள் மாண்டு போவது, அழிந்து போவது எனக்கு கவலை இல்லையா? நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக சோரம் போகின்ற மக்கள், அவர்களுக்காக வேதனைப்படுகிற ஆண்டவர். 3வதாக, சோரம் போன மக்களை மீட்க தம்மையே அர்ப்பணிக்கின்ற ஆண்டவர். சோரம் போன மக்களை மீட்க தம்மையே அர்ப்பணிக்கின்ற ஆண்டவர். ஏசாயா 56வது வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்படி என்றால் நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தவக்காலம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகின்றது. ஏதோ நாம் தவக்காலம் என்று சொல்லி நோன்பு இருக்கவும், ஆலயத்திலே வந்து பாடல்களை பாடவும், வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அல்ல, ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்ப்பதற்காக. எப்படிப்பட்ட நிலையிலே வாழுகின்ற நம்மை கடவுள் நேசிக்கிறார், எப்படிப்பட்ட நிலையிலே வாழுகின்ற மக்களுக்காக ஆண்டவர் தம்மை சிலுவையிலே கொடுத்தார் என்பதை நாம் சிந்திப்பதற்காகத்தான் இந்த தவக்காலம். ஏசாயா 53வது அதிகாரம் 3 முதல் வாசிக்கின்ற பொழுது அழகாக சொல்லப்படுகின்றது. மனுஷகுமாரன் மேசியாவாக வருகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 45வது வசனத்திலே மனுஷகுமாரனாக இயேசுநாதர் உலகத்திலே வந்ததன் நோக்கத்தை இயேசுநாதர் தெளிவாக சொல்லுகின்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லுகின்றார். எல்லாருக்கும் மீட்பை வழங்கும்படியாக சோரம் போன மக்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்கள், கடவுளுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதபடி பின்வாங்கி போன மக்கள், உலகத்திலே வாழ்வதற்கேற்ற நிலையில் தங்களுக்கென்று வாழ்வை ஏற்படுத்தின மக்களை மீட்பதற்காக தம்மையே கொடுக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லுகின்றார். ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது ரோமர் 5:8 விதமாய் சொல்லுகிறார்,
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருந்தோம், கற்பனைகளை விட்டு கடந்து சென்றோம், அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். இந்த நாளிலே ஒரு கணம் நம்மையே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் அப்படி போய்விட்டார்கள் என்று நாம் எண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற மக்கள், நாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடி தூரம் சென்றிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு வேதனையை உண்டு பண்ணுகின்றதாக இருக்கிறதா? நாம் சோரம் போன நிலையிலே கடவுள் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுகிறாரா என்று நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். சிலுவையில் அறையப்பட்டவராய் ஆண்டவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி நமக்கு முன்பாக நிற்கிறார். அவர் அண்டையிலே வருவோம். அவர் அன்புள்ளம் உள்ளவராய் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் சிந்தித்து பார்த்து எங்கெங்கு நாம் சீர் செய்ய வேண்டுமோ ஆண்டவர் அண்டையிலே வருவோம். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு புதிய வாழ்வை, ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற நல்ல வாழ்வை தர கடவுள் நமக்கு வழி செய்வாராக. நாம் அனைவரும் எழுந்து 281வது கீதத்தை பாடுவோம். கீதம் 281. பின் செல்வேன் என் மீட்பரே, நான் உம்மை பின் செல்வேன் என் மீட்பரே.
ஜெபம் செய்வோம். சிலுவை நாதராக எங்கள் வேதனைகளை, எங்களுடைய அக்கிரமான நிலைகளை, எங்களுடைய பாவ நிலைகளை, சோரம்போன நிலைகளை கண்டு வேதனைப்படுகின்றவராக எங்களுக்கு வாழ்வு தர சிலுவையிலே தம்மையை அர்ப்பணித்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சிலுவை காட்சியின் மூலமாக உம்முடைய அன்பை எங்களிலே விளங்க பண்ணுகின்றீர். நாங்கள் மறுபடியும் உம்மோடு ஒப்புரவாக்கப்படும்படியான கிருபைகளை தருகின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனங்களை வாசிக்கையிலே, வசனங்களை தியானிக்கையிலே, பாடல்களை பாடுகையிலே, ஜெபிக்கின்ற வேளைகளிலே எங்களை ஆய்வு செய்யவும், நாங்கள் உம்மோடு எங்களை மறுபடியும் புதுப்பித்து இணைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கேற்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த இரவு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.